தேவையான பொருள் பார்த்துடலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்துருக்கு. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகா. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, சோம்பு, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க. அப்புறம் வந்து அரைக்கிற தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு, மிளகு, வெள்ளைப்பூடு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி. அது போக லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அது போக மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எப்படி ஒன்று ஒன்றா செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். சீரகம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சீரகத்தை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து வந்தோம்ல, அதை அரைச்சி மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்தாச்சு. இப்படி தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அந்த கிணத்துல மாற்றி வச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதை இதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது வந்து அவ்வளோ வெங்காயத்தில் இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மீதி எல்லாத்துக்கும் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவேன். அதை தேங்காயும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சாச்சு. இப்போ தேங்காயையும் அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு நல்லா மையா. இது கூட வந்து கசகசா போடனாலும் கசகசா போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு லைட்டாக தண்ணி வச்சுக்கல. இப்போ வந்து மட்டனை வந்து சும்மா சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த எண்ணெயிலேயே நம்ம எண்ணெயில் ஏன் வதக்குறோன்னா அந்த மட்டனோட கவுள் வாட போகிறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயில் வதக்குறோம். இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் சுருளை வதங்குற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கணும். அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கணும் அந்த மஞ்சள் பொடி வாட போகிற வரைக்கும். இப்போ அந்த மஞ்சள் பொடியெல்லாம் போயிட்டு அந்த லைட்டாக எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு மட்டனை. இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு கிண்டிக்கணும், கிளறிக்கணும். அதோடு அரைச்சி வச்ச வெங்காயம் இவ்வளோதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மட்டனில் வந்து உப்பு பிடிக்கணும். அதனால் மட்டனில் முதல்ல உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டிருக்கேன் நான். அதோடு சேர்த்து தக்காளி, பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப இதெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. போட்டு ஒரு கிண்டுனாலே போதும். ஏன்னா நம்ம குக்கரில் இப்போ விசில் விட போகிறோம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வாடை போகிற வரைக்கும். அப்புறம் கழுவி வச்ச தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம விசிலில் வச்சு மூடிடலாம். குக்கரை வச்சு உலருதுங்க வாய். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பதட்டத்தில் பேசுகிறதுனால உலருது. ஏன் இவ்வளோ லாங் வீடியோ போடுறேன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒன்றா ப்ராசஸ் எப்படி பண்ணுதுன்னு. ஏன்னா வந்து 2 நிமிஷம் வீடியோவில் இது முடியாது. அதனால இதோட சேர்த்து உருளைக்கிழங்கையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். மசாலா வந்து நம்ம 5 விசில் விட்ட பிறகு தாங்க சேர்க்கணும். 5 விசில் வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்படியே வந்து சூப் மாதிரி அந்த மட்டனையும் அந்த சாறையும் அள்ளி கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சேர்த்துருக்கோம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு,
தேவையான மசாலா வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கலர் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு குழம்பு பார்த்தாலே அது பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியும். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்க மறந்துட்டேன். நான் எப்பவும் சேர்க்க மாட்டேன், ஆனால் வந்து மட்டன் குழம்புக்கு மட்டும் லைட்டாக சேர்ப்பேன். எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு நம்மளுக்கு வந்து தேங்காயே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் வச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா மட்டன் வேகிற வரைக்கும் தான் நம்மளுக்கு டைமு. தேங்காய் கலந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதே சாரை கழுவி எனக்கு இன்னொரு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் வந்து நான் அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். குழம்பு திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக உங்களுக்கு வேணும் நிறைய பேர் இருக்காங்கனாலும் வச்சுக்கலாம். இது வந்து நான் மத்தியானத்துக்கு எனக்கு நைட்டுக்கு வந்து தோசைக்கும் சேர்த்து வேணுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இன்னும் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. அந்த மட்டனு அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு இல்லை, ஆனால் சோம்பு எல்லாம் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த தாளிப்பு தான் மெயின். நம்ம குழம்பு எல்லோரும் ஃபஸ்ட்டே தாளிச்சிடுவாங்க, நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தது. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அடிக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். புதினா, மல்லி இலைன்னா எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த வந்து மட்டனோட ஃப்ளேவர்லாம் இருக்காது. நம்ம வந்து இது எப்படி சாப்பிட்றது, நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து மட்டன் குழம்பு நம்மளுக்கு அப்படியே அந்த டேஸ்ட்டில் கிடைக்கணும்னா நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். எல்லாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, சாப்பிட்டாலே தெரியும். நல்லா பொன்னிறமாக இருக்கணும். நல்லா பொன்னிறமாக இருந்துச்சு. குழம்புல வந்து ஊற்றிடலாம். அப்படியே உடனே மூடி வச்சிடணும், ஃப்ளேவர் வெளியில் போகாது. பாரு குழம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாமா எப்படி என்ன பிரிஞ்சு வந்துட்டு பண்ணலாம். அவ்வளோதான், குழம்பு செம்மையான குழம்பு ரெடி ஆகிட்டு. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டு. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் செம்மையாக இருக்குங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு அளிக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.